இனிமையான நிகழ்வுக்கு தலைவராகி கொண்டிருக்கின்ற தலைவர்களே, அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களே, வடமாகாண விவசாய அமைச்சர்களே, கல்வி அமைச்சர்களே, நமது வடமாகாண உறுப்பினர் பெரியகுளம் ஐயா அவர்களே, கரைச்சி பிரதேச சபையின் கவுன்சிலர்களே, மாநில கிழக்கு பிரதேசத்தின் கவுன்சிலர்களே, பிரதேச சபை உறுப்பினர்களே, விவசாய மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். என்று மே நாள் தொழிலாளர் தினம். இந்த வரலாற்றிலே 4 பேர் இறந்ததாக, அதன் ஊடாக தொழிலாளர் தினம் பிறந்ததாக நாங்கள் எண்ணிவிட்டால் அது பெரிய தவறான விடயம். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நெருக்கமான உணவு. ஏனென்றால் கொலை செய்வோட்டு மறைப்பதற்கான நாடு இந்த 2 நாடு. இந்த தொழிலாளர் தினத்துக்காக எத்தனை தொழிலாளர்கள் செத்தாலும் அந்த விடயத்தை இதுவரை அமெரிக்க நாடு அறிவிக்கவில்லை. செத்த போலீஸ்காரர் மட்டும்தான் அறிவிக்கிறார். அதை விட விவசாயிகள் 8 பேரை தூக்கி எடுத்திருக்காங்க. இன்று வரை இந்த விடுதலைக்காக போராடிய போராளிகள் எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள் என்ற அந்த உண்மையை அமெரிக்கா வெளியிடவில்லை. அதே மாதிரி விடுதலைக்காக போராடிய போராளிகளை விட இந்த மண்ணிலே அப்பாவி தமிழர்கள் எத்தனை லட்சம் பேர் இறந்தார்கள் என்ற புள்ளிவிவரத்தை இலங்கை அரசு வெளியிடவில்லை. ஆகவே இந்த 2 விடயமும் மேலாதிக்கம் கொண்ட அமெரிக்காவுக்கும் சிறுபான்மையினத்தை அழைத்து ஒழித்து போட்டு இங்கே சிறுபான்மை இனம் ஒன்று இல்லை என்று சொல்லுகின்ற, நெஞ்சு நீட்டி சொல்லுகின்ற இலங்கையுடைய உலகார ஜனாதிபதிக்கும் 2க்கும் மிக நெருக்கமான தொடர்பு. எதையும் செய்வார். எங்களுடைய பிரச்சனையை எடுப்பதற்காக பேசியும் இருக்கிறார்கள். இப்படியும் போவார். ஆகவே இந்த தினத்திலே நாங்கள் வெறுமனே நமது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதியிலே வந்து இந்த கிராமத்திலே இந்த மே தினத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே இருக்கிற அமைப்புகளை கூப்பிட்டு கலைத்து ஒரு எதிர்பார்த்த அளவு மக்களோட இந்த மே நாள் இந்த கந்தபுரம் கிராமத்திலே மிக இந்த ஏற்பாட்டை கையேற்ற கந்தபுரம் பிரதேச உறுப்பினர்கள், விவசாய அமைப்புகள், மக்கள் நலம் சார்ந்த அமைப்புகள் எடுத்த பொறுப்புகளை முழுமையாக பொறுப்பேற்று செயல்படுத்தி உள்ளது. அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எங்களுடைய நிலைமை எந்த நிலையிலும் மாறிவிடவில்லை. நாங்கள் வந்த கட்டின உடுப்போடு மாற்று உடுப்பு உடுத்தியலாத சூழ்நிலை தான் வந்த நாங்கள் திரும்பவும் இந்த இயற்கைப்பட்டுவிட்ட காரணத்தினாலே மாற்று உடுப்புவதற்கு வழி இல்லாமல் பாடசாலைக்கு உணவு கொடுத்து பிள்ளைகளை அனுப்ப முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றோம். நல்ல காரியம் ஒன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உமது விவசாய அமைச்சரை கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுடைய மக்களுடைய துன்ப வீரங்களை பார்க்க வேண்டும், அவர்களோடு கலைத்து அளவலாக வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை ஏற்று விவசாய அமைச்சர் இங்கு வந்திருக்கிறார். விவசாய அமைச்சர் நீங்கள் இன்றைக்கு காவச்சேரியில் மேனாள் இருக்கிறபடியால நேரத்தில் போக வேண்டியிருக்கும். இருந்தாலும் எங்கள் விவசாயிகளோட ஒரு 5 நிமிடம் தனிப்பட்ட முறையில் பேச்சு முடிந்தாலும் அவ்வளவு கலைப்பட்டு தான் போகணும். எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அந்த அன்பான வேண்டுகோளை ஏற்று அன்பான பக்குவமும் அவர்களே இருக்கு. ஆகவே இந்த மே நாளிலே நாங்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம். எங்களுடைய விவசாய இரண்டாவது தமிழகத்தோட செயலாளர் சொன்னார், கொடுத்த அனுமதியை பறித்து கொண்டு போட்டாங்க. நாங்கள் ஏன் இந்த போலீஸ் அதிகாரிகள் காணியாளர்கள் கேட்கிறோம் சொன்னால் எங்கள்கிட்ட